வெல்கம் டு ட்ரெண்ட் டைம் சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். சமீபத்துல பாத்தீங்கன்னா சூர்யா மற்றும் ஜோதிகா அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட வீட்டுல ஒரு பார்ட்டி வச்சிருக்காங்க. அதுல பல திரை நட்சத்திரங்களை வரவழைத்து அவங்களுக்கு பார்ட்டி வச்சிருக்காங்க. அந்த பார்ட்டிக்கு யாரெல்லாம் வந்தான்னு பாத்தீங்கன்னா ராதிகா, ரம்யா கிருஷ்ணன், த்ரிஷா உள்பட நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்போ ஜோதிகா பாத்தீங்கன்னா ஏற்கனவே த்ரிஷாவோட எடுத்த புகைப்படத்தை பகிர்ந்திருக்காங்க. அந்த புகைப்படம் பெரும் வரவேற்பு பெற்றிருக்கான். த்ரிஷா பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவுல மறுபடியும் வள வந்துட்டு இருக்காங்க. 96 படத்துக்கு அப்புறம் அவங்களோட கெரியர் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த போது மறுபடியும் அவங்க ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காங்க த்ரிஷா. அதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் அப்படின்ற படம் தான் காரணங்க. அதுல குந்தவை கேரக்டர் நடிச்சிருக்காங்க த்ரிஷா. மக்கள் அனைவரையும் அண்ணாந்து பார்க்க வச்ச கேரக்டர் த்ரிஷா தாங்க. அதோட நிறுத்தாம விஜய், அஜித், கமல், சூர்யா அப்படின்னு பல பேர் கூட நல்லா நடிச்சிட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா திடீரென சூர்யா கொடுத்த பார்ட்டில எப்படி த்ரிஷா வந்தாங்க அப்படின்ற கேள்விதானே உங்களுக்கு தோணுது. அதுக்கு நான் பதில் சொல்றேன். நயன்தாரா பத்தி பல சர்ச்சை வந்துகிட்டே இருக்குங்க. என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா சக நடிகைகளுக்கு மதிப்பு கொடுக்கறது இல்ல, இயக்குனர்களுக்கும் மரியாதை கொடுக்கறது இல்ல, தொடர்ந்து நயன்தாரா பத்தி செய்தி வந்துகிட்டே இருக்குங்க. ஒருவேளை அதெல்லாம் யோசிச்சு இந்த மாதிரி ஒரு பார்ட்டி வச்சு நாங்கெல்லாம் ஒத்துமையா தான் இருக்கோம் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இப்படி பண்ணிருக்காங்கன்னு சேகுவேரா கூறியிருக்காரு. மேலும் பாத்தீங்கன்னா ஜோதிகா சொல்ற கருத்தும் தமிழ் சினிமால ஒரு சின்ன எரிச்சலை ஏற்படுத்திருக்கு. அதை மறைக்கிறது கூட இந்த பார்ட்டி வச்சிருக்கலாம்னு சொல்றாங்க. எப்படிதான் இருந்தாலும் பரவாயில்லங்க, சக நடிகர்கள் ஒத்துமையா இருக்காங்கன்னு சேகுவாரா கூறியிருக்காரு. இந்த பார்ட்டில பாத்தீங்கன்னா நிறைய பேர் கலந்துருக்காங்க. அத பத்தின புகைப்படம் இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு தான் இருக்கு. ஆனா எதற்காக இந்த பார்ட்டி வச்சாங்கன்னு இன்னும் நிறைய பேருக்கு புரியாம இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோக்கு தர சம்பளம் மாதிரி ஹீரோயினுக்கு தரலன்னு சொல்லியிருக்காங்க. நடிகை சமந்தா பாத்தீங்கன்னா இப்ப ஒரு புதிய படம் நடிக்க போறாங்களாம். இயக்குனர் பிவி நந்தினி ரெட்டி இயக்கத்தில் புதிய படம் சமந்தா நடிக்க போறாங்களாம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஆண் பெண் எந்த பாகுபாடும் இல்லங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சம்பளம் கொடுப்போன்ற மாதிரி பேசியிருக்காங்க. இந்த கோரிக்கை பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாவே இருக்கு. நடிகருக்கு எவ்வளவு சம்பளம் தராங்களோ அதே மாதிரி நடிகைகளுக்கும் தர வேணும் அப்படின்ற கோரிக்கை முன்னாடில இருந்து இருக்குதுன்னு சொல்லப்படுது. சமீப காலம் பாத்தீங்கன்னா நயன்தாராவோட பேரு டேமேஜ் ஆகி தான் வருதுன்னு சொல்றாங்க. சக நடிகைகளை கேவலப்படுத்துறதா சொல்லப்படுது. துணை இயக்குனரையும் கேவலப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி நயன்தாரா மீது ஒரு சர்ச்சை வந்துகிட்டே இருக்கு. மூக்குத்தி அம்மன் படபூஜையில பாத்தீங்கன்னா மேடையில பாத்தீங்கன்னா மீனா மற்றும் சக நடிகைகளை அசிங்கப்படுத்துறதா சொல்லப்படுது. இப்படி நயன்தாரா எல்லாரையும் அவமானப்படுத்துறாங்க அப்படின்றதுக்காக ஜோதிகா கூப்பிட்டு விருந்து கூட வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஜோதிகா மேல பாத்தீங்கன்னா நெகட்டிவ் பார்வை தான் அதிகமா வருதுன்னு சொல்றாங்க. தயாரிப்பாளர் கே ராஜன் ஒரு முறை மேடையில சொல்லியிருக்காரு, ஒரு படம் எடுக்கும் போது அந்த படம் தோல்வி அடைஞ்சிட்டா ஜோதிகா பாத்தீங்கன்னா அவங்களுடைய சம்பளத்துல இருந்து பாதி கொடுத்துருவாங்களாம். அதாவது வெற்றி அடைந்தா அந்த பிரச்சனை இல்ல, ஒருவேளை தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா என்னோட சம்பளத்துல பாதி தரேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி யாரும் செஞ்சது இல்ல அப்படின்னு ஜோதிகாவை பத்தி புகழ்ந்து பேசியிருக்காரு. ஜோதிகா பாத்தீங்கன்னா வெறும் நடிகை மட்டும் இல்ல, அவர் ஒரு உயர்ந்த நபரின் குடும்பத்துல இருக்க மருமக. அது மட்டும் இல்லங்க, சினிமாவின் ஸ்டாரோட மனைவியும் கூட. அவங்களுக்கு 2 குழந்தை இருக்காங்க. அதனால சில சர்ச்சையெல்லாம் ஜோதிகா தவிர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். Bye bye.